அப்பா அப்பா அர்ஜுன், ஏய் வாடா. நிவி ஏய் நிவி என்னடா? நிவி, சார் எங்க சார்? நிவி டாடி இங்கடா அப்பா. டாடி டாடி என்னம்மா நடிக்கிறான்? நடிக்கிறானா இல்லை நடிக்கிறாளா பார். உனக்கு அடிபட்டுன்னு சொன்னாங்களாடா? இட்ஸ் ஓகே டாடி. ஆனா கொஞ்சம் வலிச்சது. சாரிடா. நீங்க ஏன் டாடி ஏஞ்சிக்கவே இல்லை? நான் எப்படி பண்ணணும் தெரியுமா? அப்போ மன்னிச்சிடுறா. ஆமா, அப்போட ஃப்ரெண்டுன்னு யாரையோ சொன்னியா? அவங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னியா? இவங்கெல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்கடா. ஐயோ, உங்களை சந்தேகப்படுறாங்களா? ஏன் டாடி? ஆனா மூர்த்தி அங்கிள் உங்க ஃப்ரெண்டு தானே டாடி? நிவி, பயத்துல பேசாத நிவி. ஐ கன்ஃபியூஸ்ட். ஆனா நீங்க ஃபோன்ல பேசிருக்கீங்க. ஐ நோ. ஐயோ நிவி, உளராத சார். அவ சின்ன பொண்ணு சார், ஏதோ பயத்தில் உளறா. அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். ஆமா சார். அவளுக்கு உன்கிட்ட தான் பயமே. நிவியை தினம் அடிச்சிருக்கியா? இல்ல. அவளை கொலை பண்ணுவேன்னு மிரட்டி இருக்கியா? இல்லை சார். அது மட்டும் இல்லை, நிவியோட அம்மா சாவுக்கு நீதான் காரணம். நோ. கிடையாது சார். எஸ், அடிச்சிருக்க, சித்திரவதை பண்ணிருக்க, கடைசியில் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. கிடையாது. இல்லை சார். இதெல்லாம் அவ தான் சொன்னா. நான் சொல்லல. நிவி, நாங்க இருக்கோம், பயப்படாத. என்கிட்ட என்ன சார் பயம்? நான் அவளோட அப்பா சார். அவ என் பொண்ணு சார். அவ ஏன் சார் அப்படி பேச போறா? ஏன்னா நிவி உன் பொண்ணே இல்லை. ஒரு ஆசிரமத்தில் நிவியை தத்தெடுத்திருக்க, அதுக்காக ஃபேக்காக ஒரு அம்மாவை ரெடி பண்ணியிருக்க. இது நீ செத்ததை சொன்ன ஒய்ஃபோட டெத் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட். இதில் இருக்கிற பேர் வேற. நீ அடாப்டட் ஃபாதர்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நிவிக்கு வாங்கின பாஸ்போர்ட், இதில் இருக்கிற அம்மா பேர் வேற. அதே மாதிரி தான் இவன் மூர்த்தி 8 வயசு பையனை தத்தெடுத்திருக்கான். போன வருஷம் டிசம்பர் 24 அவன் ஒய்ஃபு தத்தெடுத்த பையன் 3 பேரை சேர்ந்து இட்டாலி போயிருக்கிறாங்க. 27 அவன் ஒய்ஃப் 2 பேர் மட்டும்தான் திரும்பி வந்திருக்காங்க. அந்த பையன் மிஸ்ஸிங். கொஞ்சம் விட்டு இருந்த நிவியை பார்சல் பண்ணியிருப்பல இட்டாலிக்கு. சொல்லிடுறேன் சார். அவங்களே ஒரு குழந்தைய சூஸ் பண்ணி எங்களை தத்தெடுக்க சொல்லுவாங்க சார். அவங்க சொல்ற வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வராம பாசமா அந்த குழந்தைய வளர்க்கணும். அதுக்காக மாதம் 30,000 ரூபா ஒவ்வொருத்தட்ட இருந்தும் ஒவ்வொரு தடவை வரும். எனக்கு ஃபேக்காக ஒரு ஒய்ஃப் ரெடி பண்ணாங்க சார். பாஸ்போர்ட் விசாலாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க சொல்கிற இடத்துல குழந்தைய விட்டுட்டு வந்துடுவோம். இதை செய்ய சொல்கிறது யார், எங்கே இருக்காங்கன்னு தெரியாது சார். ஃபஸ்ட்டு 5 lakhs அட்வான்ஸ். இட்டாலி போயிட்டு வந்ததும் பேலன்ஸ் 5 lakhs கொடுப்பாங்க சார்.